இப்போ இந்த பனியன் கிளாத்தில் இப்படி தைக்கக்கூடாது. சின்ன மிஷினில் தையல் விழுகாது, பிசுறு பிசுறாக வரும். அதனால் பேப்பரை வந்து கீழே கொடுத்து தையல் போடணும். கீழே கொடுத்து தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறு வராது, தையல் நல்லா தெளிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பேப்பரை கீழே கொடுத்து தைக்கிறோம். எப்படி நூல் கரெக்டாக வருது. பேப்பர் இல்லாமல் நீங்கள் தைச்சிங்கன்னா நூல் கட்டாய்க்கிட்டே வரும், பிசுறு பிசுறாக வரும், தைக்கிறதுக்கே பிடிக்காது, தைக்கவே வராது. அதனால் சின்ன மிஷினில் வந்து பனியன் கிளாத் உள்ள ட்ரெஸ் எல்லாமே இந்த மாதிரி பேப்பரை கீழே கொடுத்து தைச்சி பாருங்கள், தையல் சூப்பராக விழுகும். பெரிய மிஷினில் தான் தைக்கணும்னு இல்லை, சின்ன மிஷின்லேயும் பனியன் கிளாத் வச்சு தைக்கலாம். தையல் வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும். கீழே பேப்பர் இல்லாமல் தைக்க முடியாது, தைக்கவும் தைக்காதீங்க. தைச்சி முடித்த பிறகு பேப்பரை பூராத்தையும் போய் கிழித்து எடுத்துருங்க. கிழித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தையல் வந்து ஒரே அளவாக நீட்டாக ஃபினிஷிங் வந்து அழகாக கிடைக்கும், ஒரே அளவாக கிடைக்கும். பாருங்கள் எப்படி தையல் வந்து விழுந்துருக்குன்னு.